கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வாழ்த்துதலை, அன்பின் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேச போகிற தலைப்பு, உங்களுக்கு ஆண்டவர் பேச கொடுக்குற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அது என்னோட தலைப்பில் என்ன பேச விரும்புகிறார், எந்த தலைப்பில் பேச விரும்புகிறார் அப்படின்னா, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின இயேசு கிறிஸ்து. சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றின இயேசு கிறிஸ்து என்னென்ன சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பேச போகிறதை நாம் கேட்க போகிறோம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே வந்து திராட்சரசம், அதாவது அங்கே அந்த காலத்தில் கல்யாணத்தில் வந்து திராட்சரசம் தான் வந்து ஒரு மெயின் டிஷ்ஷாக இருந்துச்சு. ஓகேவா? திராட்சரசம். ஸோ அந்த திராட்சரசம் குறையப்பட்டுருச்சு, முடிஞ்சிருச்சு, காலியாகிடுச்சு. ஸோ அவர்கிட்ட அந்த தாய் சொல்கிறாங்க, அவருடைய தாய் சொல்கிறாங்க, திராட்சரசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வந்து மரியாள் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, திராட்சரசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கே வேலைக்காரவங்களை பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு சொல்கிறத கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வேலைக்காரங்களும் அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இருக்கிற கற்சாடிகளில் வந்து வெறும் பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்க. அந்த வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். வெறும் தண்ணீரை அங்கே திராட்சரசமாக மாற்றினார். இந்த அற்புதம் தான் இயேசு கிறிஸ்து செஞ்ச முதல் அற்புதம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தில் முதலாவது அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஓகே சிஸ்டர், இதில் என்ன ஆசீர்வாதம், என்ன சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கானா ஊர், இந்த கல்யாணம் எங்கே நடந்ததுன்னா கானா ஊரில் நடந்தது. இந்த கானா ஊர் எங்கே இருக்குன்னா கானான் தேசத்தில் இருக்குது. ஓகேவா? கானான் தேசத்தில் இந்த ஊருக்கு. இந்த கானான் தேசத்துடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கானான் தேசம் யாருடையது அப்படின்னா கானான். இந்த கானான் யாருன்னா நோவாவுடைய மகன் காத். நோவாவுடைய மகனாகிய காத்துடைய மகன் பேர் தான் கானான். இந்த கானானை நோவா சபிச்சிடுறாரு. நோவா வந்து கானானை சபிக்கிறார். ஏன் சபிக்கிறார் அப்படின்னா, திராட்சரசத்தினால் சபிக்கிறார். திராட்சரசத்தினால கானானை சபிச்சார். அது எந்த கானான திராட்சரசத்தினால் சபிக்கப்பட்டதோ அதே திராட்சரசத்தினால் இயேசு கிறிஸ்து இந்த கானானை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஏன் சபிக்கிறார் அப்படின்னா, கானானை திராட்சரசம் அவர் குடிச்சிட்டு வந்து பயங்கர அவர் மது மயங்கி அவர் வந்து ட்ரெஸ்ஸில் விலகி இருந்தது கூட தெரியாத அளவுக்கு அவர் வந்து மயங்கி கிடக்கிறாரு. ஸோ அது மயங்கி கிடந்த அவரை, ட்ரெஸ் இல்லாமல் கிடந்த அவரை இந்த காத்துங்கிறவன் என்ன பண்ணுறாருன்னா, பார்த்துட்டு அப்பா வந்து ட்ரெஸ் இல்லாமல் மயங்கி கிடக்கிறாங்கிறத பார்த்துட்டு போய் அதை போய் சரி செய்யாமல் மற்றவர்களுக்கு போய் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அண்ணன் தம்பிங்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி போய் சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. ஸோ அது மூலமாக ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிற வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்க தவறு செஞ்சுருக்காங்க, உள்ள ஒரு நிர்வாணமாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு தவறான காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நீதிமான், ஒரு நல்லவன் என்ன பண்ணுவான்னா, அவங்கக்கிட்ட போயிட்டு நீ இப்படி செஞ்சுருக்கப்பா தப்புன்னு அவங்கக்கிட்ட தான் சொல்லுவாங்களே தவிர போய் மற்றவர்கள்ட்ட போய் புறம் பேச மாட்டாங்க. ஓகேவா? இதன் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ இது நம்மளுடைய தலைப்பு அல்ல, இது நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்க வந்த செய்தி அல்ல, இன்னைக்கு அதையும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த நோவா என்ன பண்ணுறாரு, காம சபி காமோடைய பையன் கானானை சபிக்கிறார். கானான் வந்து எப்படி சபிக்கிறாரு, கானான் வந்து அவங்க அண்ணன் தம்பிங்க யாப்பேத்துக்கும் சேத்துக்கும் அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறார். ஸோ நோவா வந்து திராட்சரசத்தினால் நோவாவை நோவா திராட்சரசத்தினால் கானானை சபித்தார். ஓகேவா? ஸோ அதே கானானை
எந்த கானான் எந்த திராட்சரசத்தினால் சபிக்கப்பட்டதோ அதே கானான அதே திராட்சரசத்தினால் ஆசீர்வாதமாய் வெறும் தண்ணீரை வெறும் திராட்சரசமாய் மாற்றி அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல்ல இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே. எந்த சாபத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் சர்ப்பம் இந்த மூன்றையும் அங்கே அப்போ அது ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் தேவன் வந்து சபிக்கிறார். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை ஆதாம் ஏவாள் இதெல்லாம் சாப்பிட்டதுனால ஆண்டவர் வந்து சபிக்கிறார். ஸோ இவங்க சபிக்கும் போகும்போது நான் சொன்னேனே சாப்பிடக்கூடாதுன்னு பழத்தை நீங்கள் ஏன் சாப்பிட்டதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி என்ன பண்ணுறாங்க, தான் தவற ஒத்துக்கொள்ளாமல் மற்றவர்கள் மேல் பழி போடுகிறார்கள். நம்ம தவறு செய்வோம், ஆனால் அந்த செய்கிற தவற நான் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஆனால் அதுவும் இல்லாமல் நான் இந்த தப்பு செஞ்சதுக்கு நான் காரணம் இல்லை, இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் என்னை தப்பு செய்ய தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செய்த தவறை நாம் அறிக்கை செய்யாமல் சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவர்களை நாம் ப்ளேம் பண்ணுறோம். அதே போல தான் இங்கே ஆதாம் அது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பழத்தை ஏன் சாப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது ஆதாமை கூப்பிட்டு கேட்குறாரு. ஆதாமை கூப்பிட்டு கேட்டோன்னே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படியாக போயிட்டேன்னு அவர் சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்லலை, அவர் வந்து என்ன பண்ணார், நான் சாப்பிடலை, நீங்கள் எனக்கு மனைவியாக கொடுத்த ஏவாள் தான் எனக்கு என்ன பண்ணிட்டா அந்த பழத்தை கொடுத்தா, அதனால் நான் சாப்பிட்டேன்றார். ஏவாளை கேட்டால் நான் வந்து நானாக சாப்பிடலை, எனக்கு இந்த சர்ப்பம் தான் கொடுத்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, 3 பேரையுமே ஆண்டவர் வந்து சபிக்கிறார். 3 பேரையுமே ஆண்டவர் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக 3 பேரையுமே சபிக்கிறார். ஸோ 3 பேரையுமே சபிக்கும் போகும்போது எப்படி சபிக்கிறார்னா, ஸோ சபிக்கும் போகும்போது என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, சபிச்சுட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கி இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் இனிமேல் என்னுடைய பிள்ளைகள் அல்ல, அதாவது தேவன் பக்தன் என்ற உறவு மட்டும்தான் இருக்குமே தவிர தேவன் நான் அப்பா நீங்கள் பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறவு இருக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாபம் கொடுக்குற வரைக்கும் அவர் அப்பாவாக இருந்தார். ஆதாமும் ஏவாளும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அந்த அப்பா பிள்ளை என்ற உறவு வந்து அந்த சாபத்தினால் முறிந்து போனது. ஆனால் தேவன் பக்தன் என்ற உறவு மட்டும் இருந்துச்சு. தேவன் அப்பா பிள்ளை என்ற உறவு முறிந்து போனது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த உறவை புதுப்பிக்கிறதற்காகத்தான் அந்த சாபத்தை மாற்றி அப்பா பிள்ளை என்ற உறவை அந்த பிறவை புதுப்பிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்து சிலுவை சுமந்து பாடுபட்டு அந்த சாபத்தை போக்கி, இதுக்கப்புறமா நீங்கள் யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் என்னை இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவை சுமந்தார், என் பாவத்திற்காக, என் நோய்களுக்காக சிலுவை சுமந்தார்னு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, தெய்வம் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு வேதத்தில் இருக்கு அந்த அதிகாரம், அந்த வார்த்தை இருக்கிறது. ஸோ மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எதனால அவர் வந்து இந்த சாபத்தை மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் சாபங்களாய் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சாபமாக மாறி இருக்குதோ அதை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி, முன்னாடி சாபமாக இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர், உங்கள் புகழ், உங்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். அதை விட சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினதற்கு அப்புறம் உங்களுடைய செகண்ட் பார்ட் வில் பி கோயிங் டு ரொம்ப பயங்கரமான ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேம்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கப்புறம் உள்ளது. ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினதுக்கு அப்புறம். ஸோ அதே போல் தான் இந்த கானானை சபிக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ரசத்தை வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. இதுக்கு உண்மையான திராட்சை ரசத்தை குடிக்கிறது ருசியை காட்டிலும் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாறின அந்த ரசத்தை குடிக்கும்போது ரொம்ப ருசி உள்ளதாக இருந்தது. அதுதான் அந்த பந்தி விசாரிப்புக்காரர் சொல்கிறான், இது எல்லாருமே ஃபஸ்ட்டு நல்ல திராட்சை ரசத்தை தானே கொடுப்பாங்க, நீ ஃபஸ்ட்டு கெட்ட அது ருசி இல்லாத திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு ருசியுள்ள திராட்சை ரசத்தை லாஸ்ட்டாக கொடுக்குறீங்கன்னு வந்து பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறான்.
ஸோ சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினதற்கு அப்புறம் அந்த காரியம் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சாபமாக இருக்குது, இது என்னை மாறவே மாட்டேங்குது, எப்போ நான் பிறந்ததுலேருந்து இந்த விஷயம் சாபமாகவே இருக்கிறதுன்னு எந்த காரியத்தெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த காரியமெல்லாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாபத்திலிருந்து ஆசீர்வாதமாக மாற்றி அந்த ஆசீர்வாதமான மாற்றின அந்த காரியங்கள் பல மடங்கு ஒரு ஒரு பயங்கரமான ருசி உள்ளதாய், ஒரு அதை விட இவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும், இவ்வளோ ஒரு பயங்கரமான ஆசீர்வாதமாக இருக்கும். இது நான் இந்த விஷயம் நான் சாபமாக இருந்துச்சு, நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இது இவ்வளோ பெரிய ருசியாக இருக்கும், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும், நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்படியாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றுவார். ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றினதும் அல்லாமல் அது பல மடங்கு ஆசீர்வாதங்கிறது சாதாரணம், அது ருசியுள்ள ஆசீர்வாதங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய அந்த சாபத்திலிருந்து ஆசீர்வாதமான காரியத்தினால் உங்களுடைய பேரும் புகழும் பல மடங்கு உங்களுக்கு பெரியதாய் மாறும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுவீராக தகப்பனே. அவர்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசி தகப்பனே அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தின் காரியங்களையும், எதெல்லாம் என் வாழ்க்கையில் சாபமாக இருக்குது, பிறந்ததுலேருந்தே சாபமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அப்பா, எதெல்லாம் அப்பா என் வாழ்க்கை இது என்னம்மா சாபக்கேடாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த சாபத்தீடான காரியங்கள் அத்தனையும் அப்பா நீ ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகத்தானே தகப்பனே நீர் உலகத்துக்கு வந்து அதை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி அப்பா, வெறும் ஆசீர்வாதமாக மட்டுமல்லாமல் அப்பா அவர்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தினால் மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இப்பா நீர் மாற்றுவீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. Thank you.